ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு லஞ்சுக்கு பிரியாணி ரெசிபி தான் செய்யப்படும். பிரியாணி சாப்பிட்டா எப்போ வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். குதிரைவாலி அரிசியில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளை தட்டி விட்டுட்டு போயிருங்க. வாங்க எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம். குதிரைவாலி அரிசியில் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை வகையிலான பட்டை, கிராம்பு, வாசனைக்காக ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அதை போட்டு அது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கி வந்தோடனே 2 தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 அரிஞ்சு வச்சுருக்கோம். அதை சேர்த்து அதுவும் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்திக்கோங்க. வெஜிடபிள்ஸான கேரட், பீன்ஸு, நான் கேரட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, வரமிளகா அண்ட் தயிர் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா 3ஐயும் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வருது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குதிரைவாலி அரிசி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி லஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கோம். அதை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 முறை கழுவி எடுத்தாச்சு. 1 டம்ளர் குதிரைவாலி அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மேலால் கொத்தமல்லி, புதினா இலை தூவிட்டு குக்கர் மூடி 3 விசில் விட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த்தியான குதிரைவாலி அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அல்டிமேட் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.